ஹாய். சாப்பிட்டேங்க. வண்டியில தாங்க வந்தேன். நான் என்ன குண்டியில் வந்தேன்? நானும் வண்டியில் தான் வந்தேன். என்ன சமாச்சாரம்? ஏங்க நீங்கள் சாப்பிடல? விரதமா? இல்லைடா, உடம்புக்கு முடியல, தான் படுத்துட்டேன். நீ நல்லா சாப்பிட்டியா? அப்பாலே வந்துட்டோம். அப்பாதே வந்துட்டோங்க. ஊருக்கு எப்பயே வந்துட்டோம். எப்போ வந்தியா? நீங்கள் லேட்டாக தான் வந்தீங்களா? நான் முன்னாடி வந்துட்டேன். நீ எப்போ வந்த? உங்கள் அப்பாவை காணுமா? உங்கள் அப்பா முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. எங்கள் அப்பா ஊரில் இருக்காரு. உங்கள் அம்மாவையும் காணுமா? எதுக்கு காணாமல் எங்கள் அப்பா அடிக்காரு. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. சரிங்க சரி. ஏன் எங்க உங்களுக்கு காது கேட்காத, இந்த பிள்ளை காது கேட்கல? எனக்கு புரியல. என்னன்னு தெரியல, வேற வேற டாபிக்ல போயிட்டே சொல்லுது. என்ன நடக்குதுங்க? ஹலோ, நான் சொல்றது கேட்குதா? காலையில் தாங்க ஊருக்கு போவோம். அது எப்போ வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது கேட்குதானே? நீங்கள் இப்பயே போகிறீங்களா? நான் இப்போயே யார்கிட்ட தெருவில் தான் போகணும். நான் இப்போ காலையில் போய் காசு வாங்காமல் எங்கிட்டு போகிறது? வீட்டுக்கு வருவாங்களா? 3 மன்றத்துக்கு பணம் கட்டணும், தெரியுமா உனக்கு? இன்னும் 2 நாள் இருந்துட்டு தான் போவீங்களா? 2 நாள் யார்கிட்ட இருந்துட்டு போட்டேன்? ஊரில் இருப்பீங்களா? ஆகா, நீங்கள் பூரா ஏர்வாடி குரூப்பாடா. ஐயா, தெரியாமலடா மாட்டிட்டேன். ஏடா, காது காது கேக்குதா? கேக்குதா? நாங்க காலையில தாங்க போவோம். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் அதை சொல்லுவேன். நாங்க காலையில தான் போவோம். காலையில போகணும் வேணாங்களே. இப்ப எதுக்கு வந்தீங்க? இப்ப எதுக்கு ஊருக்கு போக சொல்றீங்க? நான் எங்க உன்னை ஊருக்கு போக சொன்னேன்? முதுகி என்னடா வம்பு? ஆகா, ஐயோ, இங்க நல்ல லட்சணமான பிள்ளையா இருக்க. இங்க பாப்பா பாப்பா பாப்பா. எங்கங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா? இன்னி நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா முதியோர் கல்விக்கு தான் போகணும். அப்படியா? இன்னி கொண்டு எவன் ஜேப்பேன் என்னைய? இங்க பாரு, என்னைய பாரு. கண்ணு தெரியாதா? ஆமா, கூட்டு முட்டேன் நானு. கண்ணாடி வேணுமா? என்னை கொண்டு அரவிந்தில சேர்த்துட்டு போ. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? கண்ணை கட்டுதே. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். சின்ன பிள்ளையா நீங்க? அப்படி ஒரு நினைப்பு சொன்ன ஒரே அழுதிதான். உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? இதுக்காகவே உனக்கு ₹1,00,000 நான் தாரேன். ஐயோ, எதுக்குங்க அழுகுறீங்க? அடி லூசு, நான் அழுகல, சிரிக்கிறேன். ஐயோ, தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஏங்க தேம்பி தேம்பி அழுகுறீங்க? தேம்பி அழுகுறேனா? சிரிக்காதீங்க. சிரிக்கல, அழுதுகிட்டு இருக்கேன். என்னை வெறியாத்தாத. சிரிக்காதீங்க. சோனாப்பா, நான் மனசை தேத்திக்கடா, தேத்திக்க. ஆள் முகரே பாரு. உனக்கு கொஞ்சமா சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, ரோசா இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, சூம்பு இருக்கா, சுருக்கி இருக்கா, ஓரமா இருக்கா, ஒட்டி இருக்கா, தெக்க இருக்கா, வடக்க இருக்கா, மேற்கு இருக்கா, கிழக்கு இருக்கா. என் வெண்ண, என் மொச வெண்ண போற உடனே பொட்டி தாளிச்சு போய் நினைச்சுக்க. யாருக்கு காமிக்கிற ஆட்டத்தை இழுத்து வச்சு அறுத்து விடுவேனாக்க. ஆளு முகரே, நீ எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபாய் பால் போட என் தோலிட்டு போய் நினைச்சுக்க. ஆளு பிரியா அண்ணா விசில், அண்ணா எதை மூடாதீங்க, நீ விசில் உனக்கு பேசுறீங்க, எங்க பேசி பாரு. என்னையா என்னடா இது கடி முடிஞ்சது மாதிரி? நான் ஏதாவது ஒண்ணு பேசுனா? பேசி பாரு. பேசுங்க. இது ஏதாவது ஒண்ணு திட்டுனா? பேசி பாருங்க. நான் பேசுறது இருக்கட்டும். நீங்க திட்டி வேணா பாருங்க. நான் உன்னை திட்டுனா? நீ வேணா பேசி பேசுனா? அத சொல்றேல. இப்ப இது எதுக்கு உன்னை ஏன் பேச சொல்ற? என்னது? உன்னை எதுக்கு என்ன திட்ட சொல்ற? நான் உன்னை திட்டல இல்லையா? நீ எதுக்கு என்ன திட்டன? ரீசன் வேணும். என்ன பைத்தியத்தை கூப்பிட்டு நான் பைத்தியமா நீ பைத்தியமான்னு ஏர்வாடியில காலையில இறங்கி கேட்டுக்குருவோம். எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாலும் இது என்ன மனப்பாடம் பண்ணி பாட்டு பாடின மாதிரி உச்சந்தல் அடிச்சனா தலை வகுத்துக்குள்ள இவங்களும் யானை பழத்தில் இருக்காங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. மாப்பிள்ளையா நான் உனக்கு பரவாயில்ல, நமக்கு யோகம் கட்டிக்கிட்டு தாட்டா ஏறுது. நீ ஏறி உட்கார்ந்தேன்னா கொசு மாதிரி சட்னு ஒரு அடி அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஏறி குப்புற விழுந்தேன். ரோடு ரோலர்ல அடியில தக்காளி மாட்டின மாதிரி நசுங்கி போயிடும். நசுங்கி வாய் அடுக்கு அடியல் அவை ஆத்த பொட்டி ஆத்தா ஒட்டி பீத்த பொட்டினாங்களா? உனக்கு அம்புட்டா இருக்கு. ஏண்டா அம்புட்டூண்டு வச்சுக்கிட்டு என்ன வாய் வத்தியா? பள்ளத்துல கிடக்குதாம் பாம்பு. எப்படி 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 பள்ளத்துல கிடக்குதாம் பாம்பு. பரிமளா, நீ வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு கம்மாயில கிடக்குறான் கழுத்து சும்மா கிண்ணில
கிடக்குதான் தண்ணி எப்படி எப்படி கிடக்குதான் தண்ணி ஓமாய சுப்பிரமணியம் நாங்களா கிண்ணத்துல இருக்குமா தண்ணி கிண்ணி காரக்குடி குன்னக்குடி அண்டங்காய்க்கு மண்டை பெருசா வெட்டிக்கிறப்ப நல்லா கேட்டுக்கங்க கேளுப்பா அண்டங்காய்க்கு மண்டை பெருசா இவங்க ஆத்தாளுக்கு பெரிய கொண்ட பெருசம் நாட்டரசன் கோட்டை எப்படி 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 நாட்டரசன் கோட்டை ஆத்தாளுக்கு நடுவுல பெரிய ஓட்டை சூப்பர் ஆகும் உனக்கு உன் வாய் என்ன வாங்காது உன்னை ஒரு எச்சரிக்கிற உன்னைய என்னன்னு வாய் ரொம்ப பேசுற நீ ரொம்ப கையா பேசுற பொம்பளை புள்ள அடங்கி போ ஆம்பளை பையன் நீ முதல்ல அடங்கி போ வளர்ற புள்ள ஒரு ஆண் மகனுக்கு மரியாதை கொடுக்கணும் பண்பு உனக்கு உங்க ஒப்பையும் சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்கல மரியாதை கொடுத்துருவோம் குருநாதர் உனக்கு சொல்லி தரலையா ஏன் குருநாதர் கிழிச்சாரு பொம்பளைக்கு என்ன மணி அடிப்பாங்களா மரியாதை ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம் மணி வந்துட முடியுமா தெரிஞ்சுக்க என்னையா வாய் இப்படி பேசுறீனா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன் ஏயா எங்க வேலைக்கிழமை வரக்கூடாதா வச்சு பொழைக்க மாட்டாங்க உன்னைய மாமியாக்காரி மூக்க புடிச்சு அம்மிக்கல வச்சு கொரட்டு உரைச்சு போடுவான் சரி அடங்கி பேசணும் அடக்கமான பொம்பளையா இருக்கணும் அப்படியா? பொண்ணு புடிச்சு எப்படி உட்கார்ந்துருக்கு பாத்தியா ஆமா இப்படி பேசலாமா பேசினா உன்னைய வாயாடி சிரிக்கும்பான் ஓஹோ ஆம்பளை பையல எவனாவது வாயாடி சிரிக்கன்னு சொன்னானா இருக்கா வாய் பேசுறது தானே வந்திருக்கிறோம் பேசத்தான் வரலாம் ஆனா எங்க பேசணும் எப்படி பேசணும் தமிழ்நாட்டு பண்பாடு தெரியுமா உனக்கு எங்க நீங்க வேணா சொல்லித்தாங்க எந்த ஊரு தமிழ்நாடு தாங்க தமிழ்நாடு தானே ஆமா அப்ப உனக்கு பண்பாடு தெரியுமில உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லி தரேன் உனக்கு சொல்லித்தாங்க 5 வயசு பையன் 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ஆமா அவன் நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும் அப்பதான் பண்பாடு நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம் சரி என்ன சரி கதையா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சரின்னு சொல்றீங்க தெரிஞ்சு நடந்துக்க நான் உன்னை கேக்குறேன் சரிங்க நீ தமிழ்நாட்டுக்காரப்புல தானே ஆமா நான் கேக்குற கேள்வி கரெக்டா போய் சொல்லுவியா சொல்லுங்க வெரி குட் வயசுக்கு வண்டியா ஏயா பொண்ணு கேட்க வரீப்பியா ஏயா பியான்லாம் கெடுக்க கூடாது வயசுக்கு வண்டியா இல்லையா வந்துட்டீங்க உன்னை நான் பொண்ணு கேட்க வந்துருவேன் ஒப்பம் கொடுப்பானா கேளுங்க யோசிச்சு பாரு என்னங்க கேளுங்க வா சொல்லுங்க நீ வயசுக்கு வந்துட்டியா இல்லையா வந்துட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு ஏயா வந்தா வந்துட்டேன் வரலன்னா வரல இப்படி சொல்றீங்களா ஆமாங்க வந்துட்டீல வந்துட்டேன் குச்சி கட்டினாங்களா வயசுக்கு வந்தா குச்சி கட்ட மாட்டாங்களாயா கட்ட மாட்டாங்களான்னு கேள் கட்டினாங்களான்னு கேட்கிறேன் நீ சண்டைக்காரி மாதிரியே பேசுற கட்டினாங்க இல்ல இல்ல அப்புறம் வயசுக்கு வந்தா குச்சி கட்டுவாங்களா கட்ட மாட்டான் அப்ப அந்த புள்ள கேக்குறீங்க ஆய மாட்டானு கேக்குறீங்களா சரி உள்ள விட்டாங்களா என்னத்தையா என்னத்தையாவா உன்னை குச்சிக்குள்ள அட குச்சிக்குள்ள அதான் என்ன தர வச்சுக்கிட்டு இருக்க நீங்க கேக்குற அப்படி கேக்குறீங்க குச்சி கட்டினாங்களா உள்ள விட்டாங்களா குச்சி கட்டினா முதல்ல சொல்லிட்டேன்ல உன்னை தண்ணியை ஊற்றி உள்ள விட்டாங்களா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல தண்ணியை ஊற்றி விடுறாங்க எண்ணெய் ஊற்றி விடுறாங்க உள்ள விட்டாங்களா கேட்டா உள்ள விட்டாங்க அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதியா அந்த புள்ள சரியா தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க உங்களை வயசுக்கு வந்தா 1 மாசத்துக்கு குச்சி கட்டி ஒதுக்கி வைக்கிறாங்களே அது ஏன் எதுக்குயா அதான் கேக்குறேன் எதுக்கு நட வயசுக்கு வந்த பிள்ளை இது தெரியாம இருக்க நீங்க இது கூட சொல்லி உள்ள விடலாமா வயசுக்கு வந்த பிள்ளைக்கு இது தெரிஞ்சிருக்கணும் என்னதியா ஏன் உங்களை 1 மாசம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நம்ம ஆள் புறம் சொல்லுவேன் தீட்டு என்ன தீட்டு ஏன் தொட்டா செத்தா போவான் அப்படிலாம் ஒண்ணும் தீட்டு கிடையாது அப்படி இல்ல இன்னைக்கு தெரிஞ்சுக்க நான் சொல்றத கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு தஞ்சாவூர்ல கொண்டு வச்சுக்கிட்டு அடியில உட்காந்துக்க வரும் தலைமுறைகள் தெரிஞ்சுக்க போகாம 2 பேரும் போயிட்டு வாங்க ஏன் அந்த தீட்டு இல்லைன்னு சொன்னேன்னா வயசுக்கு வந்தா மட்டும் இல்ல மாதம் பெண்கள் வீட்டுக்கு விளக்கானா அவங்கள ஓரமா ஒதுக்கி உட்கார வச்சு தனியா தட்டு கொடுத்து நாய்க்கு கஞ்சி ஊத்துற மாதிரி ஊத்துறமே அது ஏன் பேச்சுக்கு சொல்றேம்மா அது தீட்டு இல்லடா அது எதுக்கா சொல்றதுன்னா அந்த நேரத்துல பெண்களுக்கு உடல் அசௌகரியமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு வேலை விட்டு செய்ய முடியாது அவங்களுக்கு ஓய்வு தேவை அதுக்காகத்தான் ஓரமா ஒதுக்கி உட்கார தவிர அது தீட்டும் இல்ல ஒரு கழுதியும் இல்ல தீட்டுன்னு யாருக்கு சொன்னா தெரியுமா யாருக்கு நீ சடங்காயிட்டுன்னு வச்சுக்க உன்னை கட்டிக்கு போறான்ல மாப்பிள்ள ஆமா அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் தீட்டுன்னு என்னது டேய் எங்க அக்கா மக சடங்காயிட்டா சரி தீட்டு அது நான் கட்டியா உங்க அத்தா மக வயசுக்கு வந்துட்டா தீட்டு எதை தீட்டு உன் புத்தியை தீட்டு அப்படி சொல்லுங்க ஏன்னா அவளை வச்சு எப்படி காலத்துல போறோம் எப்படி பணம் சம்பாதிக்க போறோம் அதை தீட்டுன்னு அவனுக்கு சொன்ன வார்த்தை தீட்டு சரி விடு ஜாமா போட்டாங்களா என்ன ஜாமாங்க வெள்ளி ஜாமான் பித்தளை ஜாமான் லூஸ் கழுத சொல்லுங்க அது இல்ல குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போட்டாங்களா போட்டாங்க ஒரு உலக்க ஆமாங்க போட்டாங்க விளக்கமாறு ஆமாங்க கருக்கருவா போட்டாங்களா அது ஏன் போட்டாங்கன்னு தெரியுமா எதுக்குங்க என்ன இப்படி ஒண்ணுமே உனக்கு சொல்லி கொடுக்காம இருக்காங்க பச்சை பிள்ளைங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க
சில பேர் சொல்லுவாங்க பேய் விசாச அண்டப்படாதுன்னு அப்படி போடுறாங்கன்னு. ஆமாங்க, அது உண்மை இல்ல. அந்த உலக்கை ஏன் போடுறதுன்னா எதுக்கு போடுறாங்க இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. நீ குடிச்சுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். ஏங்க சொல்லித்தரேன். இப்படி தாண்டறியில அப்படி தாண்ட அப்படி தாண்டியா அப்படி தாண்டிட்டு அப்படி கீழே குடிச்சு பார்க்கணும். அப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கும். கிடக்குதா? இருக்குங்க. அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க உடிச்சு நீங்க வேற ஏதாவது நினைச்சு வச்சிருச்சீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. நான் சொல்ற விஷயம் வேற. நம்ம உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்பிடிக்கணும், நெல்லு குத்தணும், அந்த மாதிரி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் உலக்க. ஓ அப்படியாங்க. இந்த விளக்குமாறு போடுறானே இல்லையா, எதுக்குங்க சொல்றேன் கேட்டுக்க. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடுனா விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு போடுறது. கற்கருவா போடுறானய்யா. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம்னு நினைச்சீன்னா உன் புருஷன் உன்னைய கற்கருவால குறை குறைன்னு அறுத்து போடுவாண்டியா அப்படின்னு காட்ட. அது மட்டும் தவறா சொல்றியா? ஏன்னா இந்த உரலை விட்டுட்டு வேற உரலை பார்த்தீங்கன்னா அந்த உலக்கையா இருக்கிறது. இந்த அண்ணா இவர் யாருமா உங்க அப்பாவா? நல்ல குடும்பம்டா, பிள்ளை நல்லா வளர்த்து வச்சிருக்கிய, சின்ன பிள்ளையா இருக்க. நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்க. பேசுங்க. நானே அந்த பிள்ளைய பேசாம இருக்கு. நீ என்னடா நீ வாடா போட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆகாத பிள்ளைய போய் தொட்டுக்கிட்டு அட பைத்தியம் முடிச்சவளே. கல்யாணம் ஆகாத பிள்ளையால தான் சொல்றேன். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டோம்னா புருஷங்காரங்க வாயிலே விட்டுவாங்க. நான் சொல்ற புரியுதா இல்லையா? என்ன புரியுதா? இவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்கா, ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய போய் தொட்டு பேசுறியா? அட லூசு மாமா, வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடணும். மாமா தான் உனக்கு அப்பா தானே? ஒண்ணே விட யார் யாருக்கு மாமா? அட உனக்கு யாரெல்லாம் அப்பாவோ எனக்கு அவங்கெல்லாம் மாமா. பொம்பளை பிள்ளைய பத்தி கூட எனக்கு மாமா தான். சரி, இப்ப இந்த வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளை தொட்டோம்னா தான் பாலியல் பலாத்காரம் கொண்டு உள்ள வச்சிருவாங்க. அந்த பலாத்காரம் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் என் மாலுக்கு. அது பலகாரம் இல்லடா, பலாத்காரம். நீ ஹலோ இந்தாருங்க, என் பிள்ளை நானே தொட்டதில்ல. அப்புறம் இருக்கா, நீ தொடக்கூடாது. உன் பிள்ளை நான் தொடலாம், நான் கட்டிக்கு போறேன். அவ்வளவு ஏங்க என் பொண்டாட்டியே நான் தொட்டது இல்லைங்கிறேன். அப்புறம் ஏம்மா இவர் உங்க அப்பாவா? ஆமாங்க. இதுல என்ன சந்தேகமா இருக்கா? நீ என்னமோ சொன்னீ, என்ன சொன்ன? என் பொண்டாட்டியே நான் தொட்டது இல்லை. என்னடா எனக்கு ஒரு மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு வருது. எந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தா இருக்கு. புழங்குனா பழச்சா போயிடும். டேய் நீ புழங்குனா எவனாவது புழங்கிடுவாங்களா? சரி நீ உன் முண்டாட்டியே தொடலைங்கிறியே, அப்புறம் இந்த பிள்ளை எப்படி? இது ஆண்டவன் கொடுத்தது. ஆண்டவன் கொடுக்கல, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கான். நீ வெத்தலாக்கு பார்த்தியாடா? இங்க கொப்பை இதை தடவிட்டே இருந்திருக்கியா, அங்க அம்மால வேற ஒருத்தன் தடவி. கௌரவமான குடும்பம். உங்க கௌரவம் நல்லா தெரியுது. ஆமா பாப்பா. சரிங்க. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்றீங்க. Come on tell me what business? இது கண்ண கருத்த போடு. என்னடா பழம்? நவாப்பழங்க. சூப்பர். இப்ப சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஆடி மாசம் தான் வரும் நவாப்பழம். ஆனா இப்ப வந்துருச்சு. இது சீம நவாப்பழம் இல்லங்க, நாட்டு நவாப்பழமா? ஆமாங்க. நாட்டு நவாப்பழம் இப்போ வராது, ஆடியில தாண்டா வரும். அப்படியா? சரிங்க. உருண்டை உருண்டா இருக்குமே அந்த பழம் தானே? ஆமா. உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே. அட நவாப்பழத்துக்கு கொட்டை இருக்காதாயா? இருக்கும்டா. இருக்குங்க. சரி, இது எப்படி கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்க கணக்கா, புடி கணக்கா? உலக்கு, படி, குத்துங்க. உங்களுக்கு எப்படி தோதோ வாங்கிக்கங்க. இப்போதைக்கு குத்து கணக்கெல்லாம் விற்காதீங்க. ஏங்க? வேண்டாம். அப்படியா? படி கணக்குல வித்துக்குங்க. படி கணக்கா? சரிங்க. உங்களுக்கு எத்தனை படி வேணும்? ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்கா? ஹலோ, நீங்க படி கணக்கு இப்போதான் சொன்னீங்க. படியும் உலக்கு ஒண்ணுதான்டா. அப்படியா? அடி வேற உலக்கு வேற. சரிங்க. எத்தனை உலக்கு வேணும்? இத பாக்குறேன், முதல்ல சாப்பிட்டு பாத்துக்கிறேன். அப்படியா? முடியாம வாங்கி வச்சுக்கிட்டு எவனா தின்னுட்டு போவா? முடிஞ்ச வரைக்கும் வாங்கி தின்னுக்குருவோம். நான் பாட்டுக்கு காசு போட்டு வாங்கி வைக்க எவனாவது அள்ளி தின்னுட்டு போயிடுவாங்க. அப்படியா? அதுக்குள்ள போய் ரெடியா இருக்கா. மோகன்தாஸ் எவன் வாங்கி வைப்பான் திம்பம் தான் பார்க்க. அவன் 10 காசு செலவு பண்ணி வாங்கவே மாட்டான். சரிங்க. அப்புறம் பொம்பளை வரலன்னா மட்டும் குறை சொல்றேன். ஒரு டீ வாங்கி கொடுத்தா தான் வரும். அவ்வளவு லூசு போல. என் தம்பி இருந்துக்கிட்டு இன்னும் இப்படி இருக்காரு. சரி எவ்வளவு படி?
ஒரு படியாங்க ஒரு உலக்கு 20 ரூபாங்க. சரி, உலக்கு 20 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? வாயில ஓட்டு துப்போம். நல்லது, கொஞ்சம் துப்புறீங்களா? அப்புறம் என்ன கேட்டாக்க நக்கல் பண்றியா? பழம் தாங்க, அதுல உள்ள பழம் தான் வேலை. ஓஹோ, உலக்கிற பழத்தை போட்டு பழத்தை எனக்கு கொடுத்துருவீங்க. உலக்கு நீங்க எடுத்துக்குவீங்க. உலக்கு வந்து உன்னோட, பழம் என்னோட, உங்களோட, தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. ஆமாங்க, அதுதான் கரெக்ட். அப்படிதான் இருக்கணும். ஆமா. நம்ம பழம் அம்மா ஒரு வேடிக்கை தெரியுமா? என்னங்க? இப்ப இன்னைக்கு நவா பழம் வைக்கிறியா? ஆமா. திடீர்னு ஒரு சில பிள்ளை இழந்த பழம் வைக்கிறாங்க. ஆமாங்க. சில பிள்ளை கொய்யா பழம் வைக்கிறாங்க. சரி. நான் உடனே கொய்யா பழம் வைக்க வந்த அம்மான்னு பாடுவேன். அப்புறம் இழந்த பழம் வைக்கிறது அளவுக்கு பாருங்க அப்படி பாடுவேன். மாம்பழம் வைக்க வந்த அம்மான்னு பாடுவேன். சரிங்க. திடீர்னு ஒரு பிள்ளை அன்னைக்கு நான் சப்போட்டா பழம் வைக்கிறோம்னுச்சு. லூஸ் சிரிக்கி ஆளுகளை சிரிக்கிறேன். சிரிக்கிறீங்களா? சப்போட்டா பழம் வைக்க அந்த அம்மான்னு பாடினா நீளமா போயிருமே, தாளம் சேராதே யோசிச்சேன், விடல. சரிங்க. எப்படி பண்ணீங்க? போட்டேன் பாட்டேன். எப்படி? சப்போட்டா வைக்க வந்த அம்மா உன்னை சப்பாத்தி விட மாட்டேன் சும்மானே. அந்த பிள்ளை ஏமாந்து போயிருக்குமே. இல்ல ஒத்துக்கு உனக்கு கேட்டாங்களா? நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மைக்ல பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க பண்றீங்க? நீ ரொம்ப கவனம். நம்ம பழம் வைக்க வந்த அம்மா நான் அக்கு சட்டி மாசமே எடுத்து முடிச்சுட்டேன். எனக்கு இப்போ நீங்கள் அளவு தவறிய ஆத்தால இறங்கல அப்பத்தால இறங்கல டான்ஸ் மூமெண்ட்ஸ். மனசார பாராட்டுறேன். என்ன காரணம்னா, இது தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலையான இந்த கட்டைக்கால் நடனம் எல்லாம் ஆடுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது இந்த மாதிரி தார்பாய் வச்ச தரையில் ஆடுறது எந்த நேரம் வலிக்கிடுமோங்கிற பயம் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் மொப்பை உன்னை அருமையாக தயார் பண்ணியிருக்கான். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு உப்பாவுக்கும் உனக்கும் சேர்ந்த பாராட்டுகள் தெரிஞ்சு எங்கள் வயசுக்கு எங்களோட நீ ஆடணும்னு ஆண்டை விரிச்சிருக்கேன். உன்னோட ஆடணும் எனக்கு ஆடம் கொடுத்துருக்கேன் பாரு. வாய்ப்பேன் பெரிய பாக்கியம். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. கூச்சப்படாமல் கேட்கலாம். ஹலோ ஹலோ. பொம்பளை பிள்ளை அதுவே வெக்கப்படாமல் பேசி நீங்க ஆம்பளை வெக்கப்பட்டு நிற்கிறியா? அது என்ன பண்றது, இந்த மாதிரி பேச்சு வந்தாலே அந்த கூச்சம் வந்து. அதுக்கு முன்னாடி இந்த பழக்கமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம். இது லேடிஸ் எனக்கு பேசி பழக்கம். நான் வாழ்க்கையில பாக்குற முதல் பொம்பளை பிள்ளை நீங்க தான். அந்த கேமரா நல்லா இருக்கா? ஏன் வெடிக்குங்கிறியா? நான் சத்தியம் பண்ணி ஒரு பிள்ளையார் கோயிலையும் தூக்கி விட்டுவேன். மேலூர்ட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சுல்ல, அந்த கோயில் மேல சத்தியம் பண்ணி பைபாஸ் வந்து அந்த கோயிலை தூக்கிட்டாங்க. நம்ம ராசி அவ்வளோ யோகம். உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஹலோ ஹலோ, என்ன கேக்குறியா? ஐ அம் சாரி. பச்சை பிள்ளைய பார்த்து தனி ஸ்லிப் ஆகுது. மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லங்க. இல்லன்னு எனக்கும் தெரியும். ஏன் எப்படி? என்னங்க முகத்தை பார்த்தா தெரியாதாங்க? அப்படியாங்க? ஏங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? இது வரேன். இந்த ஆத்தா எதுக்கு அப்படி சிரிக்கிற நீ?
நீ சிரிக்கிற சிரிப்பே எனக்கு தெரியுது. உனக்கெல்லாம் இது நியாயமாடான்னு கேட்குறேன். வேற வழி இல்லத்தா. ஒரு ஜான் வயிறு இருக்கா இல்லையா? எங்க எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. யாருக்கு சொன்ன கேட்க உண்மையை தான் சொல்லு. சத்தியமா தாங்கிறேன். அப்புறம் நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். ஏன் என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிட்டு நகை நட்டை சேர்த்துக்கிட்டு இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணா நேராக திருக்கடையில் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம். தெரியுது நீ சொல்றது எனக்கு தெரியுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. ஐ லவ் யூ. லவ் யூவா? என்ன சொல்லும்போது பிய பார்த்த மாதிரி பார்க்க சரி. உனக்கு நல்ல மரியாதை இல்லை. ஐ லவ் யூ சொல்லி லவ் யூவா? ஆமா. எப்படிப்பட்ட காதலுங்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. எங்க கையை கொடுங்க. என்ன 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 என்னாச்சு? முதல் லேடிஸை டச் பண்றேன்னா 1000 வாட்ஸ் பல்பு கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. தாங்க முடியல. உனக்கும் தெரிஞ்சு போச்சா ஆண்டவனுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க? பரவாயில்ல. உங்களை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? சொல்லட்டா? இனிமேல் நம்ம வாழ்க்கையில எதுவும் தனித்தனியா இல்லை. நீ பாதி நான் பாதி. ஒரு குவார்டர் வாங்கினா கூட நீ பாதி நான் பாதி தான் சாப்பிடணுமே தவிர நான் ஒத்தையா சாப்பிட்டு படுக்கிறதா முடிவுல இல்லை. சரியா? நீ பாதி நான் பாதி கண்ணே தூங்காது
எதுவும் தோணுதா? ஆமாங்க. ஓப்பனா சொல்லிரு. என்னோட கதை எப்படிப்பட்ட கதை தெரியுமா? சொல்லணும். கமான். தன்னனானே நானனானே பரிமளம் 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 சொல்லுங்க. நம்ம கல்யாணம் பரிமள மனத்தோட நடக்க போகுது. பரிமளத்தோட கோமளத்தோட கோமணத்தோட நீ போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணு. நாங்க ஒப்பாவை பார்த்து பேசிட்டு கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கறேன். கடையில போய் மாலை தாலி என்ன வேட்டி காடா துணி காமாட்சி விளக்கு நெல்லு நீ பழைய தொழிலை ஞாபகப்படுத்துற. நான் கர்மாதி காடா சொல்லிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொல்லிட்டு ரெடி பண்ணி காமாட்சி விளக்கு வச்சு உட்காந்துறாங்க. ஏன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுவாங்க. ஓ மாமா கடைக்கு போயிட்டு உனக்கு பட்டு சேலை வாங்கிக்கிறேன். ஒரு சேலை வாங்கினா போதும், ஒரு வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம். 4 சேலையா கிழிச்சு வச்சுக்கலாம். உனக்கு ஒன்றும் தேவைப்படாது. சரியா? போயிட்டு வரா. அப்பாடா தப்புச்சண்டா சாமி. என்ன தப்புச்சங்க? இவளை நான் கல்யாணம் பண்ணி கூட்டுக்கு போனா என் முண்டாட்டி விளக்க மாத்திரம் அடிப்பா. உனக்கு இதெல்லாம் தேவையாடா? அதுவும் உன் சத்துக்கு இதெல்லாம் ஆகிற அந்த பயமா இருக்கு. பச்சை மண்ணை கூட்டி ஆந்திரிக்காடா பரதேசி பலன்னு அடிப்பாளா இல்லையா? ஆமா தப்புச்சிட்டேன். எத்தனை தடவை அடி வாங்குறது? சகசமாடா இதெல்லாம் நமக்கு. நம்ம வாங்காத அடியா, நம்ம வாங்காத உதையா? ஆனா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஆண் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெரியவங்க கல்யாணம் ஆனா குடியும் குடித்தனமா இருக்கு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுல ஒரு குடியை எடுத்துட்டு குடித்தனத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. குடி ஒண்ணுதான் குடும்பத்தை கொடுக்கறதே. அந்த குடியால என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்லட்டும் ஐயா. தமிழ்நாட்டில் தலை சிறந்த நடிகர்களில் அண்ணன் ஆர்பி ஹரிஹரன், அண்ணன் ஸ்ரீதரன் இருவர் 1000 பவுன் உருவாகலாம். நானும் ஒரு வழிதிருமண நாடகத்தில் ராஜ நடிகராக இருந்தவன். அண்ணன் மாணவர் விஜயராம, அண்ணன் ஆதிநாராயணன், பல நடிகர்களை சந்தித்தவன். சிறைக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி சார்பாக
என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் இதே தெய்வம் சென்னை அண்ணன் ஆர்பி ஹரிஹரன் அவர்களுக்கு நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு இதற்கு அண்ணே கூப்பிட்றா அண்ணே வாங்க மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சேக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பனையடியாந்தல் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நோய் நொடி இல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலும் என்னை மென்மேலும் முன்னேறுவதற்கு அக்னி வீரவத்ரான் ஐயா அவர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிக்கல் ஹரி பாத்திரக்கடை உரிமையாளர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. போடலையா பாப்பா திருமாஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காட்சியில் போடலாம். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா. காலம் நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. உள்ளது தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பு இருக்கா. மரத்து மேலே ஏறி பதினி இறக்க போறேன். பால நிறைஞ்சு கீழே பழா ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்து அழகு வேசி வண்டி வச்சிருந்து 5 ஏக்கர் அஞ்சு வச்சிருந்து 4 மரம் நெல்லு வச்சிருந்து நல்ல கோரி வச்சிருந்து அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால்
எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தான் இருந்தது, கைகாலு நடுங்குது, பெருநாய் கூட சிரிக்குது, ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து அன்பது செல்வது ஆடு வச்சிருந்து வார்த்தைகளை மதிக்கிறேன், இனிமே யாரும் குடிக்க வேண்டாம் படிக்கிறேன். ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து அம்பது செல்வது ஆடு வச்சிருந்து வண்டி வச்சிருந்து 4 வருஷம் வச்சிருந்து நல்ல குடும்பத்துக்கு வச்சிருந்து